ஓம் நமः பரமரிஷிभ्यो நமः பரமரிஷிभ्यः ஹரி ஓம். யஸ்யாந்தன்னாதிமத்யம் நைகரச்சரணம் நாமகோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணா ந பவதி புருஷோ நானுபும்சம் ந ச ஸ்திரீம் நாகாரம் நோ விகாரம் ந ஹி ஜனிமரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்துவம் நோ தத்துவமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். உபாசகானாம் யதுபாசனீயம் உபாத்தவாசம் வடசாக்கிமூலே தத்தாம தாக்ஷிண்யஜுஷா ஸ்வமூர்த்யா ஜாகர்த்து சித்தே மம போதரூபம். வித்ராவிதாசேஷதமோ கணேன முத்ராவிசேஷேண முहुर्முனீனாம் நிரஸ்ய மாயாம் தயயா விதத்தே தேவோ மகான்ஸ்தத்வமசீதி போதம். ஸ்ருத்யர்த்தகோச்சரம் வந்தே வாச்யார்த்தாநாமகோச்சரம் லக்ஷ்யார்த்தவபுஷம் வந்தே சங்கரம் தேசிகம் குரும். சாரதா சாரதாம்போஜவதனாவதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் கிரியாத். யோऽन्तः பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னாம் அந்யாம்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். தத்துவாலோகா அப்படின்னாலே ஆலோகம்னா வெளிச்சம், பிரகாசம், தத்துவத்தோட பிரகாசம், தத்துவஞானத்தோட பிரகாசம் அப்படின்னு ஜகத்குரு அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள் கொடுத்த பெயர். இந்த ஒரு மாசப்பத்திரிகா அதை தொடங்கி, அது ரொம்ப வருஷங்கள் முன்னால் தொடங்கினது, அதை எடுத்து உத்தாரணம் பண்ணின்னு வந்து ரொம்ப வசந்த ஒரு மேகசினாக அதை கொண்டு வந்தவர் டி.ஆர். ராமச்சந்திரன். அவர் ரொம்ப வருஷம் ரொம்ப க்ளோஸாக அவர்கிட்ட எனக்கு பழக்கம். ஜகத்குரு அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள்கிட்ட அவர் வந்து சேர்ந்ததே நம்ம இன்றைக்கி கொடுத்த டைட்டிலுக்கு ஒரு தகுந்ததாக இருக்கும். அவர் சின்ன வயசில் ரமண மகர்ஷியை பார்த்துருக்கார். அப்புறம் அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளை பார்த்து பழக்கமாகி சுவாமிகள்கிட்ட அபரிமிதமான ஒரு பக்தி அவருக்கு இருந்தது. கிரகத்தில் இருக்கிறவாள்லாம் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கம்பல் பண்ணினான். அவர் ஒத்துக்கலை. இதெல்லாம் அவர் சொன்ன கதை தான் என்னோடய ஞாபகத்தில். ஒத்துக்கலை அவர். அவள்லாம் வந்து ஜெகத்குரு அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணி, நீங்களே சொல்லணும் அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு. மகாஸ்வாமிகளே அவரை கூப்பிட்டு, ஏப்பா எல்லாரும் ஆசைப்படுறாளே
நீ நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையிலலாம் இருக்கேன். முதல்ல வெளியிலலாம் ரீடர்ஸ் டைஜஸ்டில் தானே இருந்தார் அவர். ரீடர்ஸ் டைஜஸ்டில் தத்வாலோகா கூட பார்த்தா கொஞ்சம் ரீடர்ஸ் டைஜஸ்ட் மாதிரி இருக்கும் அதோட ஸ்டைல். அதிலெல்லாம் இருந்தார் அவர். நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு இருக்கார். இவர் முதல்ல சொன்னார், எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த அத்தியாத்ம வாழ்க்கையில் தான் ஈடுபாடு இருக்குது, ருச்சி இருக்குது. இல்லை, கல்யாணம் பண்ணிண்டா ஒன்றும் தப்பு கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு. இவர் என்ன சொன்னார், நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா சம்சாரத்தில் விழுந்து போக மாட்டேங்கிறதுக்கு நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நீங்கள் வாயால் சொல்லிவிட்டா நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, நீ நீ விழுந்துட மாட்டேன், நான் கூடயே இருக்கேன்னு நீங்கள் என்னை பிடிச்சுட்டே இருப்பீங்களானால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னார். அவர் சொன்ன கதை என்கிட்ட. அப்போது மகாஸ்வாமிகள் சொன்னார், நீ பண்ணிக்க வேண்டாப்பா அப்படின்னு. நீ பண்ணிக்க வேண்டாப்பா. அப்புறம் ரொம்ப வேலை பண்ணினார் இந்த தத்வாலோகாக்காக. அவரை ஸ்மரணை பண்ணிட்டு வேணால் நம்ம டாபிக் இன்றைக்கி தொடங்குகிறோம். இப்படி இன்னொரு இன்சிடெண்ட் கூட ரொம்ப டச்சிங் இன்சிடெண்ட். மகாஸ்வாமிகள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற போது ரொம்ப அணுக்க பக்தர் ஒரு பெரியவர், அவரே ஒரு மகாத்மா. இவாளெல்லாம் தனியே இருக்கா. ராமச்சந்திரன் சொன்னார், நானும் அங்கே போனேன், எனக்கும் உள்ள பிரவேசம் இருந்தது, போனேன். சுவாமிகள் ஃப்ரீயாக உட்கார்ந்துருந்தேன். அப்போ பெரிய ஒரு பக்தர், ரொம்ப அணுக்க பக்தர். அவருக்கு பாதஸ்பர்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அவர் பாதஸ்பர்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணார். எனக்கு உள்ளே தோணித்து, நம்மளாம் தொடக்கூடாது, பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்னா மகாஸ்வாமிகள் ஏன்பா நீயும் பவித்திரம் தான், ஸ்பர்ஷ பண்ணியே நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னா. நீயும் பவித்திரம்தான். இது அவர் சொன்னதுக்கப்புறம் பல தடவை எங்ககிட்ட, நீங்கள்லாம் அத்தியாத்மமாக மேலே போயிடுறீர்கள், நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நான் இன்னும் மேலே வரல, இப்படி ஒரு விரகத்தாபம் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் சொல்கிற போது நான் இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. திருவண்ணாமலையில் கணேசன்னா இருக்கா, எல்லோரும் தெரியும் அவர்கிட்ட இவர் ரொம்ப க்ளோஸ். அவர்கிட்டையும் சொல்லிகிட்டே இருப்பார், எனக்கு இன்னமும் அந்த நிலை வரலேம்பார். அப்போல்லாம் நான் ஞாபகப்படுத்தின்னு இருப்பேன், நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ஜேஷ்ட மகாசன்னிதானமே உங்களை பவித்திரம்னு அவர் வாயால் சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றதுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படாது, அவர் வாயால் என்ன வந்திருக்கோ அதுதான் சத்தியம், அதைத்தான் முக்கியம் வச்சுக்கணும். அப்படி வாழ்க்கை பூராவும் அந்த குரு பக்திக்காக அர்ப்பணம் பண்ணினவர். அவர் பிரம்மச்சாரியாக இருந்தார். தன்னால் என்ன தொண்டு, ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார். அவாளுக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மாவால் பகவானுக்கு பூஜை. அப்படியே ஒருத்தன் பூர்ணமாயிடலாம், சுத்தமாயிடலாம். அப்படி வாழ்க்கை பூராவும் இந்த தத்வாலோகாங்கிற இந்த ஒரு மேகசீனை எடுத்து நடத்தி தனக்கு குரு பூஜை பண்ணினவர், குரு ஆராதனை பண்ணினவர் அவர். இன்றைக்கி நமக்கு விஷயமும் இது யாரோட நிச்சயம் தெரியலை, குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது. அதனால தான் எல்லாருமே அதே எதிர்பார்த்துன்னு இருக்கா போல் இருக்கு. விஷயம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அப்படியே கேட்டுவிட்டு அப்படியே போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அத்தியாத்ம வாழ்க்கை நமக்குள்ள நாமளாக சூஸ் பண்ணிக்கிறது இல்லை. உபனிஷத்தே சொல்கிறது,
ஆத்மா யாரை வரிச்சுக்கிறதோ அவளுக்கு ஆத்மா தன்னை காட்டி கொடுக்கிறது. யமே வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவிருணுதே தனும் ஸ்வாம். நம்ம பகவான்னு சொல்லுங்கோ, ஆத்மானு சொல்லுங்கோ, அந்த அந்தர்யாமியாக இருக்கிற வஸ்து, அந்த தத்துவம் யாரை சூஸ் பண்ணுறதோ, சூஸ் பண்ணியிருக்குன்னு எப்படி தெரியும்? கீதையில் பகவான் சொல்கிறார், ஆயிரக்கணக்கு பேரில் யாரோ செலக்டட் ஆகிடுறா. மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்யத்யததி சித்தையே. இப்போ நமக்கெல்லாம் என்ன கத்தினா, நீங்களும் வந்திருக்கீங்களே ஏதோ. இதுவே அந்த சூஸ் பண்ணியிருக்குங்கிறதுக்கு சைன் இது தான். நம்மளாம் வந்திருக்கோமே, அத்தியாத்மத்துக்கு ஒரு ஈடுபாடு வந்திருக்கே. இல்லையா? தமிழில் சொல்லுவா, அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அப்படின்னு. அவனோட கிருபையினால தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், அத்தியாத்ம வாழ்க்கையில் எடுக்க முடியும். அந்த முதல் ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அந்த முதல் ஸ்டெப்பே கடைசி ஸ்டெப் ஆகிடும். இப்போது லைட்டு போடணுன்னா நம்ம சுவிட்ச் போடுறோம், அப்போயே லைட் வந்து விடுறது. ஆனால் அதுக்கு பின்னால் பெரிய ஒர்க் இருக்குது இல்லையா? எங்கேயோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் கொண்டு வந்து அப்புறம் இங்கே கனெக்ஷன் எடுத்து வயர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் நாம் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம், லைட் வந்துடுது. இதுபோல் நமக்குள்ளேந்து ஒரு விழைவு நமக்கு வருது, எனக்கு அத்தியாத்ம வாழ்க்கை வேணும். அது ஒன்று வந்துடுத்தானா மீதி எல்லாம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் நாம் அருள், கிரேஸ், கிருபைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு விழைவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரணும். அது வரலன்னா வேதாந்த சாஸ்திரமெல்லாம் படித்தும் கூட பிரயோஜனம் இல்லை. இப்போ யூனிவர்சிட்டியிலெல்லாம் வேதாந்தமெல்லாம் இருக்குது. அவள்லாம் வேறு எதுவும் படிக்கிறது கிடைக்கலன்னு சம்ஸ்கிருதத்துக்கு வருவாள், வேறு எதுலேயுமே அட்மிஷன் கிடைக்கலன்னா சம்ஸ்கிருதத்துக்கு வருவான். அப்புறம் சரி எதை எடுத்துக்கணும், டீச்சர்கிட்ட போய் கேட்பான், நான் என்ன எடுத்துக்கணும், வேதாந்தம் எடுத்துக்கோ. அப்புறம் கஷ்டப்பட்டு படிச்சிடுவான். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல வர வேண்டியது அந்த பிரம்ம ஜிக்ஞாசா. அந்த ஜிக்ஞாசா உள்ள வரணும். தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற விழைவு ஜிக்ஞாசா உள்ள வரணும். அது உள்ளே வரணுமானால் அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டெப்பு வரணும். என்ன வரணும்னா, இந்த உலகத்தில் துக்கம் இருக்குது, துன்பம் இருக்குது. இந்த துக்கத்திலிருந்து எனக்கு விடுபடணும், சௌக்கியம் வேணும், சாந்தி வேணும். ஈஸ்வரன்கிட்டே ஆனாலும் நாம் அதை தான் கேட்கணும், குருக்கிட்டே ஆனாலும் அதை தான் கேட்கணும். இந்த ஒரு தாகம், ஒரு பசி, அப்படி சொன்னால் தான் நம்ம புரியும். ஆசைனா ஒரு சும்மா தாட்டாக இருக்கலாம். பசி தாகனா ரொம்ப நேரம் உங்களால் பொறுத்துன்னு இருக்க முடியாது. இட்ஸ் எ ஜெனுவின் ஃபீலிங் இல்லையா? உள்ளேருந்து வர்றது, பசிக்கிறது, தாகமாக இருக்குன்னு எத்தனை நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியும்? வேதாந்தம் அதையும் விட மேலே போய் என்ன சொல்கிறதுனா, தலையில் நெருப்பு பற்றிண்டா தண்ணி எங்கே கிடைக்குன்னு ஓடுற மாதிரி ஓடணுங்கிறது. பிரதீப்த சிரஹா ஜலராசிமிவ. அப்படி தலையில் நெருப்பு பற்றிண்டா இந்த டாக்கு முடிஞ்சு விட்டு அப்புறம் போகலாம் உட்கார முடியாது. அந்த மாதிரி இங்கே துக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துவிட்டான். நிறைய பேர் அப்படி தான் வரா. நம்ம சத் சங்கத்துக்கெல்லாம் வந்து அப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து பக்கத்தில் வந்து பேசுகிற போது தெரியறது, அவளை இது எது கூட்டின்னு வந்தது அப்படின்னா துக்கம் உள்ள ஒரு கஷ்டம் இல்லையா? இப்போது பகவத் பாதாலாம் 8 வயசில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சங்கராச்சாரியர் வந்து 8 வயசில் பாரத தேசத்தில் ஒரு எண்டுலேருந்து எங்கேயோ போயிருக்கார். கேரளாலேருந்து நடந்து மத்திய பிரதேஷ் போயிருக்கார். அது என்ன ஃபோர்ஸ்? அதுவும் நடந்து இல்லையா? அன்னைக்கு வந்து காடு அதுக்குள்ளாலெல்லாம் நடந்து போனோம். அது ஆச்சரியம் பாருங்கோ. அந்த காலத்தில் கூட கேரளாவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு மத்திய பிரதேசில் கோவிந்த பகவத் பாதாள் இருக்கா அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. அன்றைக்கி யாரும் நியூஸ் எல்லாம் பரப்பின்னு இருந்தா? பேப்பர் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் கிடையாது,
இந்த மீடியா எதுவும் கிடையாது. ஆனால் ஊரூராக யாத்திரை பண்ணக்கூடிய யதிகள், பந்திகள், பாட்ஸ்ன்னு சொல்லுவாள், அவள்லாம் அப்படி யாத்திரை பண்ணுறவா, அவள்லாம் கொண்டு போய் கொடுத்துடுவான் இந்த நியூஸ், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு. அங்கே மத்திய பிரதேஷ் பர்யந்த ஒரு 8 வயசு குழந்தை போகணுமானா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த குழந்தைக்கு என்னமா துக்கம் இருக்கும், அந்த வயசில் எப்படி துக்கம் தெரியும் அப்படின்னு கேட்குறது 2 ஆன்சர் தான் இருக்குது. ஒன்று ஈஸியாக முடிச்சுடுவோம், ஈஸ்வர அவதாரம் அப்படின்னு முடிச்சுடுவோம். பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியே வந்துவிட்டார் சங்கராச்சாரியரா அப்படின்னு. இன்னொன்று பூர்வ ஜென்ம ஸ்மிருதி, அந்த சோகம் இருக்குது, துக்கம் இருக்குங்கிற ஒரு ஸ்மிருதி, ஒரு வேதனை உள்ள ஒரு துன்பம். அந்த துன்பத்தில் தான், அந்த துன்பத்தோட ஸ்மிருதி, அதில் தான் வைராக்கியம் சாஸ்வதமான நிலையை அடையணும், சாந்தியை அடையணும் அப்படிங்கிற ஒரு விழைவு தான் ஒரு சங்கரர் கேரளத்தில் இருந்து மத்திய பிரதேஷ் பர்யந்தம் போனார். அந்த சத்தியத்தை தேடிண்டு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், சாம்பாஷ்டகம்னு பேர். அதில் சொல்றார், சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்பயேக சகாயா அப்படின்னு. இந்த லோகத்தில் எல்லாம் வியர்த்தம், அசாஸ்வதம் அப்படின்னு ஒரு 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 விவேகம் வந்துடுறது உள்ள. மரணம் வரபோது எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் அடைஞ்சு வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. சாம்பயேக சகாயா, அந்த பரமேஸ்வரன் ஒருத்தந்தான் நமக்கு உண்மை. அப்போது அந்த ஈஸ்வர சாட்சா்காரம் இல்லைன்னா ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு விழைவு ஒரு குழந்தை சங்கரரை கோவிந்த பகவத் பாதாளை தேடின்னு மத்திய பிரதேஷ் பர்யந்தம் போச்சு. அவ்வளோ வைராக்கியம் இருந்துடுத்தானா, குருவை பார்த்ததுமே ஞானம் வந்துடும். சங்கராச்சாரியர் கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கரர் போகிறார், நர்மதா நதி கரையில் கோவிந்த பகவத் பாதர் இருக்கார். அங்கே போனதும் சங்கரரை பார்த்ததுமே அந்த குரு கேட்குறார், குழந்தை நீ யாருன்னு கேட்குறார். கஸ்துவம் அப்படின்னு கேட்குறார். நான் சங்கரர் கேரளாலேருந்து வரேன் அப்படின்னு சொல்ல, ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வான தேஷாம் சமூகம் அனைகாந்திகத்வாத் சுஷுப்தியேக சித்தா ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். இந்த பஞ்சபூதாத்மகமான எதுவுமே நான் அல்ல, இந்த சரீரம் நான் அல்ல, பஞ்சபூதங்களோட சேர்க்கையாக இருக்கிற இந்த தேகம் நான் அல்ல, இந்த மனசும் நான் அல்ல, இந்த சரீரமோ மனசோ எதுவும் இல்லாத சுஷுப்தி நிலையிலையும் எந்த ஒரு வஸ்து இருக்கோ அந்த சுத்த சைத்தன்யம், அந்த சிவம், அதுவே என்னோட ஸ்வரூபம். அந்த 10 ஸ்லோகம், அந்த 10 ஸ்லோகமும் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம், சிவ கேவலோகம். நான் அந்த சுத்த சிவம், சைத்தன்யம், ஆத்மா, இந்த சாட்சா்காரத்தை அடைஞ்சு தான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் பாரதம் பூரா சஞ்சாரம் பண்ணி எவ்வளவோ பேருக்கு இந்த அத்தியாத்ம வித்தையை பிரகாசப்படுத்தினார். போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு சிஷ்யர்கள் உண்டு. 4 சிஷ்யர்கள் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கு சிஷ்யர்கள் இருந்திருக்கா. எஸ்யஸ்ம சிஷ்யைஹி இதம் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியர் ஸ்துதி பண்ணுறார். அநேக ஆயிரம் சிஷ்யர்கள். அவருடைய சிஷ்யர்களோட பிரகாசத்தினால சூரியன் பிரகாசம் கம்மியாகிடுது அப்படிங்கிறார் சுரேஸ்வரர். அவ்வளோ சிஷ்யர்கள் இருந்திருக்கா. அப்படி பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணியிருக்கார் பகவத் பாதர். அப்படி தான் இந்த மடங்களை எல்லாம் ஸ்தாபனை பண்ணினதும் நம்ம பர்யந்தம் அந்த பரம்பரை தொடர்ந்து வந்திருக்கு பகவத் பாதாளோட. இப்போவும் நமக்கு அந்த உபனிஷத் வித்யா, ஆத்ம வித்யா நமக்கு கிடைக்கிறது.
இதை அறிஞ்ச குருநாதர்கள் ஞானிகள் அங்கங்கே இருக்கான். அப்போ சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறது எதுக்குன்னா, ஒரே இடத்துல இருந்தால் எல்லாருக்கும் அவளை போய் பார்க்க முடியாது. அதுக்காகவே அவள் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா. ஆச்சாரியால் சஞ்சாரம் என்ற இடத்துல நிறைய சிஷ்யர்களை அவர் போகிற வழியிலெல்லாம் பிடிச்சிருந்தார். சுரேஸ்வராச்சாரியரை மாஹிஷ்மதியில் ஆட்கொண்டார். வாதத்தில் ஜெயிச்சு தன்னோட கைவசப்படுத்தினார். ரொம்ப புத்திசாலி, நல்லா படித்தவர். அவரோட புத்தியை அடக்கம் பண்ணி அவருக்கு வேதாந்த ஞானத்தில் ஈடுபாடு வருத்தி கர்மாவை தாண்டி ஞானனிஷ்டராயிட்டார். அவர் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். வார்த்திகமெல்லாம் ரச்சனை பண்ணார். இன்றைக்கி சிங்கேரி பரம்பரை எல்லாமே சுரேஸ்வராச்சாரியர் தான் மூல குரு. இங்கே பாருங்கோ, சங்கராச்சாரியர் கதையை எடுத்துட்டேன்னாக்கா, குருவை எப்படி தேடுவதுன்னா சுரேஸ்வரர் குருவே தேடலை. சுரேஸ்வரர் வேதாத்தியனம் பண்ணவர், பெரிய மீமாம்சகர். மீமாம்சகர்னால் எல்லாருக்கும் தெரியாது. வேதத்தில் இருக்கிற கர்மா தான் முக்கியம், ஞானமெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு வாதம் பண்ணுற குரூப். அவர் குருவை தேடலைன்னு மட்டும் இல்லை, he was outwardly not even seeking spirituality. சுத்த ஞானத்தை கூட தேடலை. அவர் கர்மாவிலேயே திருப்தியாக இருக்கார். ஆனால் சில பேர் வெளிப்படையாக தேட மாட்டா, உள்ள ஒரு பெரிய நிதி இருக்கும். சில பேர் வெளிப்படையாக எனக்கு இதெல்லாம் வேண்டாம்பா, அவள் முதல்ல வந்துடுவா. கேரளாவில் நிறைய தெரியும் எனக்கு. கம்யூனிசம் பண்ணிட்டு யுக்திவாதம் பண்ணி தெய்வம் இல்லைன்னு சொன்னவாளாம் லாஸ்ட்டில் பெரிய பக்தாளாக, பெரிய அத்தியாத்மத்தில் ஒசந்தவாளாக வந்தவாள்லாம் உண்டு. இங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும், குருவாயூரில் இருந்த ஆஞ்ஞ நம்பூதிரி, அவரே அப்படி இருந்தவர் தான். நிறைய பேர் அப்படி இருந்தவா உண்டு. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாமா. அப்புறம் அவள் பெரிய அத்தியாத்மத்தில் ரொம்ப ஒசந்த நிலைக்கு வரவாள்லாம் உண்டு. அப்போது நிறைய பேரோட கதை உண்டு. சுரேஸ்வரர் குருவை தேடலை, ஆனால் சுரேஸ்வரரை தேடிண்டு குரு வந்தார். அப்போது நம்ம வீட்டிலையே இருந்தால் நம்மளை ஒரு நாளைக்கு தேடி குரு நம்மளுக்கு உபதேசம் பண்ணி பிடிச்சின்னு போவார் இல்லையா? பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு யோக்கியதை உங்ககிட்ட இருந்ததானால் அந்த யோக்கியதை இருக்கே குருவை இழுக்கணும். ஐதர் நீங்கள் குருவால் இழுக்கப்பட்டு அங்கே போகணும், இல்லைன்னா உங்களோட சித்த சுத்தி இருக்கு பாருங்க. அவர் சரியான கர்மானுஷ்டானம் பண்ணியிருக்காருங்கிற லட்சணம் என்னென்னா, குரு அவரை தேடின்னு வந்துட்டார். அவர் கர்ம விசுத்தி இருந்ததுனால, கர்மாவையெல்லாம் பலத்தை எதிர்பார்க்காம பண்ணிட்டு இருந்ததுனால, அந்த குரு அந்த சிஷ்யரை தேடி அங்கே வந்துட்டார். வந்தப்பவும் அவர் சரண்டர்லாம் பண்ணலை, சரணாகதி பண்ணலை. ஆட்கொள்ளறது உண்மை தமிழில் இல்லையா? அது மாதிரி பிடிச்சி தன்னோடு தான் பண்ணிட்டார் அந்த குரு. அந்த சிஷ்யரை தன்னோடு தான் பண்ணிட்டார். அவரை வாதத்தில் ஜெயிச்சு அவருக்கு வேறு வழியே கிடையாது, குடும்பத்தோடு ஆட்கொண்டுட்டார். அவரோட பத்தினியோட எல்லாரையுமே தன் வசப்படுத்தினுட்டார். அப்போது நீங்கள் குருவை எப்படி தேடுவது அப்படிங்கிறது இப்போ எப்படி பேசுறது இல்லையா? சங்கராச்சாரியர் கதைனால பேச முடியாது. அப்போ சுரேஸ்வரர் விஷயத்துலேயும் அப்படித்தான். ஆனால் இப்படி கேட்குற போதே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பாவம் இருக்கும், குருவை எங்கே தேடுறது? நாம் குருவை தேட வேண்டாம், நம்ம சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு பக்தி பண்ணினா போகிறோம். நம்ம பக்தி பண்ணினோமானால் குரு நமக்கு தெரியும். ஐதர் இப்போ சங்கராச்சாரியருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயோ ஒரு பேர் ஒரு மகான், உங்களுக்கு ஒரு குரு இருக்கார், ஒரு மகாத்மா இருக்கார், ஞானி இருக்கார், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுமே உள்ளே எங்கேயோ தெரியும். இதுதான் ஒரு க்ரீன் சிக்னல் உங்கள் உள்ளே வரும், ஒரு பெல் அடிக்கும் உங்கள் உள்ள. எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. எங்கேயோ அந்த குருவை பார்க்கறதுங்கிறது நடக்கலாம்.
அந்த குருவை பார்த்துடுத்தானா, இப்போது அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் கல்கட்டாவில் கேம்ப். அந்த கேம்பில் நிறைய பக்தாள்லாம் வந்துருந்தால் ரொம்ப கூட்டம் கிடையாது. தமிழ் தெலுங்கு குரூப்பெல்லாம் வந்துட்டுருந்தா. அதில் திருநெல்வேலி சேர்ந்த ஒரு ஃபேமிலி, ரொம்ப சிங்கேரிக்கு பரம்பரை பக்தானவா. அவள் ரொம்ப அதில் ஈடுபாடு. அந்த ஃபேமிலி மடத்தில் அவளோட மருமான் சங்கரன்னு பேர். இதுவும் எல்லாமே எனக்கு அவர் சொன்ன கதை. ரொம்ப நம்மக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார் அவர். அந்த சங்கரன் அவர் அங்கே வேலை தேடி போயிருக்கார் கல்கட்டாக்கு. வேலை தேடி போனார். அவர் ஆச்சாரிகளை பார்க்கலாம் போல, மடத்துக்கெல்லாம் போல, ஒன்றும் போல. அவள் மாமா அவள் ஃபேமிலி எல்லாம் டெய்லி போயின்னு இருந்தா. இவர் போகவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அவள் மாமா சொன்னார், எப்பா நம்ம பரம்பரையாக நம்ம சிங்கேரி குரு பரம்பரையில் பக்தாளாக இருக்கோம், ஆச்சாரியால் இங்கே வந்திருக்கா, ஒரு நாள் கூட நீ பார்க்க போலையே அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது, எனக்கு எல்லாம் ஈடுபாடே கிடையாது. நான் போயிட்டு என்ன பிரயோஜனம், நீங்களாம் போயிட்டு வாங்க, எனக்கு அதிலெல்லாம் பக்தி கிடையாதுன்னு அவர் சொன்னார். உனக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, இப்போ எங்கூட இருக்க இல்லையா, நான் சொல்கிறேன், அதுக்காக போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடு. சரின்னு போனவர் அந்த டைமில் பார்த்தா கூட்டம் இல்லை. யாரோ ஒரு பெங்காலி அம்மா ரொம்ப அழுதுன்ட்ருக்கா முன்னாடி இருந்து. ஏதோ சொல்கிறா, அவள் குடும்ப கஷ்டம் ஏதோ சொல்லின்னு இருக்கா. அப்போது ஆச்சாரியர்கள் யாராவது இவ என்ன சொல்கிறான்னு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், மொழிபெயர்த்து கொடுக்க முடியுமா. இவர் சொன்னார், எனக்கு பெங்காலி தெரியும், நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அவள் சொன்னதெல்லாம் தமிழில் பண்ணி அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகளுக்கு சொல்லி கொடுத்தார். எல்லாம் சொல்லி அவள்கிட்ட திருப்பி அவகிட்ட சொல்லு, எல்லாம் சாரதாம்பாள் அனுகிரகத்தில் எல்லாம் க்ஷேமமாக இருப்பா, நிம்மதியாக இருப்பா, ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இவர் இந்த சங்கரனை பார்த்து, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டார். சொன்னால், நான் இந்த ஃபேமிலி திருநெல்வேலியில் அந்த ஃபேமிலியை பேரை சொன்னதுமே, ஓ அதுதான் இவ்வளவு பக்தி அப்படின்னாராம். இவர் சொன்னால், நான் பக்தியே இல்லாமல் போயிருக்கேன், நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கேன், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ப்ரொக்ளைம் பண்ணிட்டு போயிருக்கேன், அதுதான் இவ்வளவு பக்தின்னு சொன்னார். அன்னைக்கு ஒட்டின்றது தான் ஆச்சாரியாள்கிட்ட அப்படின்னு. அன்னைக்கு ஒட்டின்றது தான். அவள் வாயால் பக்தின்னு விட்டாலும் பக்தின்னு விடும். அவள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தார். ஆனால் சந்தர்ப்பத்துக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் பாரதி தீர்த்த சுவாமிகள், இந்த பக்கம் அபினவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள். இவர் நடுப்பில் 2 பேரும் ஏதோ சொல்கிறா அவர்கிட்ட. நான் கேட்டேன், என்ன ரகசியம் மாதிரி ஏதோ பேசிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதேங்கிறாங்க. பிரம்மச்சாரியாக இருந்தார். நல்ல அத்தியாத்ம ஈடுபாடோடு ருச்சியோடு இருந்தார் அவர். அப்போது பார்த்தேன்னா ரொம்ப பெரியவா விஷயம், சுரேஸ்வராச்சாரியர் விஷயம் மட்டும் இல்லை, சாதாரண மனுஷர்கள் விஷயத்தில் கூட எதிர்ச்சையேகோபஸ்ருதாயமாப்புனுயுகு அப்படின்னு பாகவதன் சொல்கிறது. எதிர்பார்க்காம பகவான் குருவாக நிற்பறான். எதிர்பார்க்கக்கூட முடியாது. ஓ எனக்கு குரு கிடைக்க போகிறது, குருவை பார்க்க போகிறேன், அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக குருவை பார்க்க போகிறோம்னு எதிர்பார்க்காம குரு கிடச்சிடுவேன். இப்படி அப்போது குருவை கிடைக்கிறதுக்கு அப்போ என்ன ஹேது, இவாளுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்கணுமே இல்லை. இப்போ இரும்பை கொண்டு மேக்னெட்டுக்கிட்ட வச்சா ஆகர்ஷணம் பண்ணுறது, ஒரு கல்லை கொண்டு போய் காந்தத்துக்கிட்ட வச்சா ஆகர்ஷணம் பண்ணாது. அப்போ அது இரும்பாக இருக்கணும். அதுபோல் இந்த சிஷ்யனுக்குள்ள தீவிரமான அத்தியாத்ம தாகம் இருந்துடுத்தானா, உள்ள எனக்கு பகவானை வேணும், பக்தாளாக இருந்தால் எனக்கு பகவான் வேணும், பகவத் சாட்சா்காரம் வேணும், அத்தியாத்மமான வாழ்க்கை வேணும்னு ஒரு பசி வந்துடுத்தானா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருணோதயம் வர மாதிரி குரு தரிசனம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் அது.
அப்படி ஒரு ஸ்டேட் வந்துடுத்தானா கொஞ்ச நாள் நிச்சயமாக அவளுக்கு யாரோ ஒரு மகாபுருஷ சம்பர்க்கம் வந்துடும். பகவத்பாதால் சொல்கிறா, துர்லபம் திரயமே வைத்தத் தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. முதல்ல மனுஷனாக இருக்கிறது, அப்புறம் முமுக்ஷுத்வம், அது ரொம்ப ரேர். எனக்கு சாந்தி வேணும்னு நினச்சா போகிறோம், நீங்கள் பகவான் வேணும்னு கூட நினைக்க வேண்டாம். நாஸ்திகனுக்கு கூட முமுக்ஷுத்வம் வரலாம். எனக்கு சாந்தி வேணும், எனக்கு மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சென்னையில் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் கேம்ப் ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஆச்சாரியாள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், சுவாமிகிட்ட பேசணும்னு. என்ன பாசம், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் மனசுக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சாந்தி வேணும், எனக்கு தியானம் மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்? எனக்கு கடவுள் நீங்கள் ஒரு ரூபத்தை கொடுத்து மந்திர ஜபம் பண்ணுன்னு நான் பண்ண மாட்டேன், அப்படி இல்லாமல் தியானம் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? என்ன சொன்னார்னா, நீ தினமும் கடல் கரையில் போய் உட்காரு, அந்த கடலை பார்த்துட்டே இரு, எண்ணங்கள் வரதையெல்லாம் ஒப்போஸ் பண்ணாதே, கடல் அலை வரது அடங்கிறது வலது அடங்கிறது பார்த்துட்டே இரு, உனக்கு தியானம் வந்துடுத்தா இல்லையான்னு நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்குற போது சொல்லு அப்படின்னு. அப்படி சொல்கிற அப்புறம் அடுத்த வாட்டி போகிற போது சொல்கிறார் ஆச்சாரியாள்கிட்ட, தியானம் வந்துடுது. அப்போது நாஸ்திகனுக்கு கூட குரு சாத்தியம். நாஸ்திகன்னு நம்ம பேர் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஆஸ்திகன்னா நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்குது, எல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஒரு பூஜை பண்ணுறதோட சரி, அவனுக்கு சாந்தி வேணும்னு இல்லைன்னா அவன் வியாஜமான ஆஸ்திகன். இல்லை ஈஸ்வரன்லாம் இருக்கா நான் நம்புகிறேன், ஆனால் ஈஸ்வரன் முக்கியம் இல்லை, லோகம்தான் முக்கியம். அப்போ அவனை வாஸ்தவமான ஆஸ்திகன் இல்லை, ஜிக்ஞாசு இல்லை, அவனுக்கு குரு கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை. பெரிய மகாபுருஷ சம்பர்க்கத்திலேயே இருந்து ஒரு விளக்கோடு டைரக்டாக கீழே இருட்டு இருக்கும். பெரிய பெரிய மகாபுருஷாலோடு ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன்னா ப்ராப்ளமிஸ்டிக் பீப்புள் வில் பி தேர். அவளுக்கெல்லாம் ஒன்றும் அதில் ஞானத்திலேயோ பக்தியிலையோ எதுலேயுமே ஈடுபாடு இருக்காது. அப்போது எங்கேருந்தோ வந்த ஒரு முமுக்ஷு கிடச்சிடும். அப்போ எனக்கு சாந்தி வேணும், எனக்கு பக்தி வேணும், பக்தி பாவம் இருந்தால் எனக்கு பக்தி வேணும், ஆத்ம வித்யை வேதாந்த விஷயமாக இருந்தால் எனக்கு ஆத்ம ஞானம் வேணும், நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும், என்னோடய ஸ்வரூபம் என்னங்கிறது எனக்கு தெரியணும். சங்கராச்சாரியர் வந்ததே ஆத்ம ஜானத்தை கொடுக்கத்தான்னு சங்கர விஜயம் சொல்லுது. அஜானாந்தர் ககனபதிதான் ஆத்மவித்யோபதேசை திராத்தும் லோகான் பவதவசிகாதாப பாபட்சியமானான் முக்த்வா மௌனம் வடவிடபினு மூலதோ நிஷ்பதந்தி சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. ஆத்மவித்யோபதேசை திராத்தும், லோகத்தை எப்படி காப்பாற்றுறது? ஜகத்குரு அப்படின்னா எப்படி ஜகத்குருன்னு சொல்ல முடியும்? ஜெகத்தை எல்லாரும் அவரை ஒத்துக்கணுமே, அப்படி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சங்கராச்சாரியரே ஒத்துக்காதவா இருக்கா நிறைய. அதனால் ஜெகத்குருன்னு எப்படி சொல்கிறது? அப்போ ஜெகத்குருன்னா என்ன பொருள்னா, ஜெகத்துக்கு பூரா ஹிதம் பண்ணக்கூடிய அறிவை யார் உபதேசம் பண்ணுறாளோ அவள் ஜெகத்குரு. பதஞ்சலி யோகசூத்திரத்திலேயே வரும், சத்தியம், அஹிம்சா, பிரம்மச்சரியம், சந்தோஷம், இதெல்லாம் சார்வபௌமா மகாவிரதம். இப்போ 3 நேரம் குளிக்கிறதுங்கிறது பத்ரியில் போய் சொல்லப்படாது, சொல்ல முடியாது உங்களுக்கு. அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது நம்ம இங்கே இருக்கிற ஆச்சாரத்தில் எடுத்து நாங்கள் போய் மேலே உத்தரியந்தான் போட்டுருப்பேன்னா நடக்காது. நாங்கள்லாம் ஒருக்க பத்ரி போனோம், நவம்பர் மாதம், ரொம்ப குளிர். அப்போ நிறைய கேரளா குரூப் இருக்குது. இந்த கேரளாக்காரருக்கு மாத்திரம் குளம், நதி இதெல்லாம் பார்த்தா தாங்காது. அதனால் எல்லோரும் பஸ்ஸில் இறங்கினவாள்லாம் கையில் ஒரு துண்டை எடுத்துட்டு ஒரு 15 நான் முன்னாடி போயிருக்கிறதுனால எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன தைரியம், அவ்வளோ குளிர், நவம்பர் மாதம், அப்படியே ஆல்மோஸ்ட் 5 டிகிரி 6 டிகிரி இருக்குது டே டைமில், நைட்டில் 0 டச் பண்ணிடுது. அந்த நிலையில் இவாள்லாம் ஒரு துண்டை எடுத்துட்டு போகிறா குளிக்கிறதுக்கு அலகானந்தாக்கு. நான் அலகானந்தா பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் போன ஸ்பீட்லேயே 5 நிமிஷத்தில் உள்ளே வந்துட்டேன்.
ஏன்னா தெரியல, அவளுக்கு தெரியாமல் இறங்கி அந்த சங்கர சத்திரத்துலேருந்து இப்போ போய் குளிச்சுட்டு வரோன்னு போனவா வெளியில் ஒரு 2 நிமிஷம் நடந்து அப்படியே அதே ஸ்பீடில் திரும்ப வந்துட்டான். ஏன்னா அங்கே போனால் இந்த நியமங்கள்லாம் நடக்காது, யமம் நடக்கும், நியமம் நடக்காது. யமான் அபீக்ஷணம் சேவேதா நியமானு மத்பர குவச்சித் அப்படின்னு பாகவதத்தில் இருக்குது. யமம் எல்லா இடத்துக்கும். இப்போ அமெரிக்காவில் போனால் பொய்ய சொல்லலாங்கிறது கிடையாது. அமெரிக்காவில் ஹிம்சை பண்ணலாம், இந்தியாவில் தான் அஹிம்சை, இந்தியாவில் சத்தியம். இல்லைன்னா இன்னொரு மதத்தில் இருக்கிறவன் பொய்ய சொல்லலாம் அப்படின்னு கிடையாது. பொய் சொல்லப்படாது, ஹிம்சை பண்ணப்படாது, வெறுக்கப்படாது, இதெல்லாம் சார்வபௌமா மகாபாரதம். அதே போல் ஆத்ம ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் சமம். ஏன்னா எல்லாருக்கும் அவனவனை தெரிஞ்சுட்டாதான் பூர்ணத்துவம் வருங்கிற ஒரு விஷயத்தில் எந்த வித வித்தியாசமும் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு பேசிக்காக ஒரு ஃப்ளா இருக்குது. சங்கராச்சாரியர் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு அத்தியாச பாஷ்யம்னு எழுதியிருக்கார். அந்த ஒரு சின்ன ஒரு பேஜ்லேயே வேதாந்தத்தை முடிச்சுட்றார். அதில் சொல்கிறார், எல்லா தோஷத்துக்கும் மூல காரணம் என்ன? அவித்யா, தன்னை தெரிஞ்சுக்கல, இக்னரன்ஸ். அந்த இக்னரன்ஸை நீக்கிறதுக்கு தான் ஞானம். அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவா ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனः தேஷாம் ஆதித்யவஜானம் பிரகாஷயதி தத்பரம். ஞானத்தினால அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும். என்ன ஞானம் அப்படின்னா அவனவனை பற்றி இருக்கிற ஞானம். நான் யார், என்னோட ஸ்வரூபம் என்ன, நான் இந்த சரீரம் தானா, இந்த சரீரம் தான் நான்னா ஹோப்பே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கோ, லாஸ்ட்டில் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் செத்து போய்டுறது தான். இந்த சரீரம் தான் நான்னா. இப்போ ரமண மகர்ஷி கேன்சர் வந்தது, ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வந்தது, எவ்வளவோ பெரியவாள்லாம் சரீரத்துக்கு வியாதி வந்து எல்லாம் தான் செத்து போகணும். அப்போது பார்த்தோம்னா, ஓ இவாளுக்கெல்லாமே இதெல்லாம் வரதே, இவாளுக்கெல்லாமே இதெல்லாம் வரதே அப்படின்னு. அது ஒரு பெரிய லெசன். பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்கிறது, ஞானிக்கு வியாதி வந்து சஃபர் பண்ணுற போது தான் அவரோட ஞானத்தோட பலம் தெரியும் அப்படின்னு. யத் வியாஹிதஸ்தபதி தத்தேவாஸ்ய பரமம் தபஹா. அந்த சமயத்தில் தான் அவனோட தபஸோட பலம் தெரியும், ஜோதி தெரியும். அப்போது அவளுக்கும் வரதுங்கிறது என்னென்னா, ஃபிசிக்கலி தெர் இஸ் நோ பர்ஃபெக்ஷன். சரீரத்தோட பிளெயினில் நான் வந்து எல்லாம் சௌக்கியமாக இருந்து விடுறேன்னு எதிர்பார்க்க முடியாது. சரீரம் எல்லாருக்கும் சமம்தான். சரீரத்தோட லெவலில் நீங்கள் என்னெல்லாம் அட்டெயின் பண்ணினாலும் ஒரு நாளைக்கு இழந்துடுவேன். அது நம்மளை கைவிட்டு போயிடும். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இதை பற்றி ஒருத்தர் கேட்குற போது சொல்கிறார், 3 அவித்யா இருக்குது சரீரத்தில். ஒன்று வந்து தேகாத்ம பிராந்தி, இந்த தேகம் நான் அப்படிங்கிற ஒரு பிரமை. இன்னொன்று வந்து குணாதான பிராந்தி, இந்த தேகத்துக்கு நிறைய என்னென்னமோ ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இல்லூஷன். தேகத்தை என்னமோ மாற்றி மறித்து எல்லாம் பண்ணுறாளே இப்போது இல்லையா, கொஞ்சம் ஒரு இல்லூசரி ஸ்பெஷாலிட்டியெல்லாம் கொடுக்குறோம். நாம் தலை நரைச்சானு தெரியாமல் பண்ணிக்கலாம், பல் விழுந்துட்டால் வச்சுக்கலாம், நிறைய புது பல், முன்னாலே இருந்த பல்லை விட அழகாக இருக்கும், இப்போ அப்படி ஆகிடுது, அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிற முடியறது. ஆனால் எல்லாம் பண்ணினாலும் வயசாகிடும். மரணங்கிற ஒன்றுக்கு மருந்து கிடையாது. மரணங்கிறது லாஸ்ட்டில் வந்துடும். ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. ஷட்பாவ விகாரங்களும் சரீரத்துக்கு எல்லாம் சரீரம் அழிஞ்சு போயிடும். அப்போ இது நம்ம முன்னாடி தெரியறத, இது எல்லாருக்கும் தெரியும். ஸ்மசான வைராக்கியம் நம்ம ஸ்மசானத்தில் போயிட்டு வரத்த, ஆமாம் நம்ம வாழ்க்கை இப்படி தான் சாப்பிடலாம் அப்படின்னு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சாப்பாடோடு முடிஞ்சு போயிடும், மறந்தே போயிடும். எத்தனை பார்த்தாலும் அந்த மாயை நம்ம வண்டியை திருப்பி அதை எப்படி ஓட்டுறதுன்னா மறக்கடிச்சிடும். ரொம்ப இன்டென்ஸ் வேதனையான துக்கம் வந்தால் கூட அந்த துக்கத்தை 2 விதத்தில், ஒன்றும் மறந்தால் தான் நிம்மதி வருங்கிறது வாஸ்தவம். அதான் ஈஸ்வரனோட கருணை. அதை மறக்கடிக்கிறதே எதுக்குன்னா நமக்கு நிம்மதி கொடுக்கணும் தான் மறக்கடிக்கணும். ஆனால் அதை சரியாக உபயோகப்படுத்தினா ஞானம் வந்துடும். அந்த துக்கத்தை
அசம்பிரமோஷ ஸ்மிருதி பதஞ்சலி யோகசூத்திரத்தில் சொல்கிறார், ஈச் அண்ட் எவரி எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ஸ்டோர் இட் அண்ட் யூஸ் இட் ஸ்பிரிச்சுவல் இன் ஏ பெனிஃபிஷியல் வே ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது யோகிகளுக்கு முடியும். ஒரு துன்பம் பார்த்தானா அந்த துன்பம் டீப்பாக உள்ள அஃபெக்ட் பண்ணுறது. ஒரு துக்கத்தை பார்க்குற போது இதுதானா, ஒரு நாளும் இப்படி தான் வாழ்க்கை போயின்னு இருக்கே அப்படின்னு தெரியறது. அப்படி அந்த துன்பம் நம்மளை உள்ள பாதிச்சுடுத்தானா வைராக்கியம் வந்துடும். அப்போது எனக்கு இது இல்லாத ஒரு நிலை வேணும். இந்த சரீரத்துக்கு லிமிட்டேஷன் இருக்குது. அப்புறம் இந்த சரீரம் நான் தானா? ஒரு குரு முதல்ல கொடுக்குற அறிவு இது தான், இந்த தேகம் நான் தானா, இல்லை இந்த தேகம் நான் சொல்கிறதா. தேகத்தை ஒவ்வொன்றா பிரித்து பார்த்தாலும் எந்த போர்ஷனும் நான் அப்படின்னு சொல்லலை. கையை எடுத்தால் கையில் இருக்கிற விரல் ஆம்பியூட்டேட் பண்ணி எடுத்தால் அந்த விரல் நான் அப்படின்னு சொல்லுமா? அங்கே விரல் வெட்டி கிடந்தால் அது நான் சொல்லாது. கால் ஆம்பியூட்டேட் பண்ணினா அது நான் சொல்லாது. இன்றைக்கி ஹார்ட்டு, லிவர், கிட்னி எல்லாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறான். யாரோடத்தையும் எடுத்து வச்சுக்கிறான். அந்த நான்கிறது கொஞ்சம் அவளுக்குலாம் போகிறதில்லை, அவளோட நான் கொஞ்சம் நமக்கு வரதில்லை. அவள் ஹார்ட்டையோ லிவரையோ வச்சுன்றதுனால இந்த நான்கிறது, இந்த ஐ, இந்த அகம், அதுக்கு சம்பர்க்கமே இல்லை சரீரத்துக்கிட்ட. அப்போ தேகத்தில் எதை மாற்றினாலும் இந்த நான்கிறது பாதிக்கப்படாமல் இருக்குது. சுஷுப்தியேக சித்தா அப்படின்னார் சங்கராச்சாரியர். இந்த தேகமே தெரியாமல் இருக்கிறது, கனவு கூட இல்லாத தூக்கத்திலையும் நான் இருக்கேன். நான்கிற எண்ணம் தெரியலையே தவிர சுகமாக இருந்ததுங்கிறோமே, அங்கேயும் நான் இருக்கேன். அப்போ இந்த நான் யார்? இந்த நான்கிறது என்ன? நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன? அப்படியே எல்லா பிராணிகளும் நான் சொல்கிறது. பகவத்பாதால் சொல்கிற, யா திரியங் நர தேவதாபிரஹமித்யந்த ஸ்புடா கிருஹ்யதே யத்பாசா ஹிருதயாக்ஷ தேக விஷயாக பாந்தி ஸ்வதோ சேதனாக தாம் பாஸ்யைஹி பிஹிதார்க்கமண்டலநிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன் யோகி நிர்வൃതமானசோஹி குருரித்யேஷா மனீஷா மம. பக்ஷி, மிருகங்கள், எல்லா பிராணிகளும், ஒரு சின்ன ஒரு புழுக்குள்ளே கூட ஒரு ஜீவபாவம் நான் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதோட கண்ணை எடுத்து நல்லா ஒரு பவர்ஃபுல் லென்ஸை வச்சு பார்த்தேன்னாக்கா அதோட கண்ணுக்குள்ளே பார்த்தா யூ கேன் see the individuality. என்ன ரூபம், ரசம், கந்தம் எல்லாம் தெரியும். அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்குது, ஒரு நான். நமக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி அந்த பிராணிக்கு அதோட வாழ்க்கை இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதுக்கு முக்கியமாக இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தா அகம் அகம் அப்படின்னு ஒன்று ஸ்புரிக்கிறது. இன்னமும் சங்கராச்சாரியர் சொல்கிறார் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில், இதுதான் தட்சிணாமூர்த்தியோட முத்ரா அப்படிங்கிறார். இந்த உள்ள அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ பத்ரயா முத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி. பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம். நம்மளோட சரீரமே சின்ன குழந்தையாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் யௌவனத்துக்கு வந்தது, வயசாகிடுது, எல்லாம் மாறுற போதும் நான் அதே ஆளுதாங்கிற அனுபவம் இருக்குது. பாடி மாறிண்டே இருக்குது, தேகம் மாறிண்டே இருக்குது, நான் அதே ஆளுதான்ங்கிற அனுபவம் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஜாகிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தி. ஜாகிரத்தில் சரீரம் இருக்குது, ஸ்வப்னத்தில் சரீரம் தெரியலை, மனசு இருக்குது. சுஷுப்தியில் மனசும் தெரியலை. ஆனால் இந்த மூன்று அவஸ்தைகள்லேயும் மாறாமல் இருக்குது ஒரு நான்கிறது, ஒரு எசன்ஸ், ஒரு சித்து, ஒரு வஸ்து இருக்குது. அந்த அனுபவம், அது என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன, இந்த நான்கிறது யார், நான்கிறது என்ன. ஒரு இருட்டு ரூமில் போய் இருந்தாலும் இந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட இதெல்லாம் புரியும். ஒரு குழந்தைகளை வச்சுட்டு சொல்லிக் கொடுத்தேன் ஒரு தடவை, நர்சரியிலேருந்து இருக்குது குழந்தைகள். அவளையெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், இருட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணால், டார்க்காக பண்ணால், உனக்கு நீ இருக்கேன்னு தெரியறதா? நன்னா தெரியறது. எப்படி தெரியறது அப்படின்னு சத்தம் போடணுமா? அதனால நான் இருக்கேன், இல்லை தொட்டு பார்க்கணுமா? ஒன்றும் வேண்டாம். எப்படி தெரியறது நீ இருக்கேன்னு? ஒரு குழந்தை என்ன சொல்லிட்டு, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை ப்ரெசன்ஸ். அவ்வளோதான்.
அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். சந்நிதி, இருக்கேன், இருப்பு. தமிழில் நாம் இருப்புங்கிறோம். சத்தா, சத்து. அது தெரியறது, அது விளங்கிறது. அந்த விளங்கிறது தான் சித்து. அது இருக்கு, அது விளங்கிறது. அந்த விளங்கிறது இருக்கோ இல்லையோ, பிரகாசிக்கிறது, அதுதான் சித்து. அதை உணர்ந்தால் ஆனந்தம். தூக்கத்தில் அது மட்டுமா இருக்கிற போது ஆனந்தம். ஆனந்தம்னு எல்லாம் சொல்கிற போது சாந்தின்னு புரிஞ்சுட்டா போகிறோம். நீங்கள் சாந்தி, நிறைவு, சாந்தி. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா உள்ள ஒரு சாந்தி. இந்த தேகம் நான் அல்ல, இந்த நான்கிற ஒரு அனுபவம் உள்ள இருக்குது. அந்த அனுபவத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு அதில் கவனம் போக போக நமக்கு கவனிக்க முடியும். நமக்கு அதை கவனிக்க முடியும். நம்ம கவனம் அதில் திரும்புறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் அப்படிங்கிறான். முதல்ல ஸ்ரவணம் பண்ணுறான், அப்புறம் இந்த வேதாந்தத்தையெல்லாம் ஒன்று விசாரம் பண்ணுறான், அப்புறம் அதோட சாரமான சித்வஸ்து, அஸ்திதா மாத்திரமான தத்துவம் இருக்குங்கிற அந்த இருப்புணர்வை திரும்ப 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 உள்ள அசை போட்டு பார்க்குறான். அதுதான் என்னோட ஸ்வரூபம். ஒரு கடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் குடத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது போல் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற சைத்தன்யம், இந்த ஆத்மவஸ்து, இந்த சித்து, அது அகண்டமாக இருக்குது, அது பூர்ணமாக இருக்குங்கிற ஒரு சாட்சாத்காரம் ஹிருதயத்துக்குள்ளே வரும். இந்த சாட்சாத்காரம் வரத்துக்கு தயாராக இருக்கிற ஜீவன் அங்கங்கே இருக்கும். அதை தேடிண்டு தான் குரு போகிறார். பகவத்பாதால் அந்த அப்படி வர கர்நாடகத்தில் வர பிரபாகரன் ஒருத்தர், ஒரு பிராமணர். அவர் அவரோட குழந்தை அப்படியே மந்த புத்தி மாதிரி இருக்குது. அந்த குழந்தைய கூட்டின்னு சங்கராச்சாரியர் முன்னாடி நமஸ்காரம் பண்ண வச்சு, இவன் சின்னத்துலேருந்தே எப்படியே இருக்கான், பேச மாட்டேங்கிறான், கோபம் வரதில்லை, யாருக்கிட்டேயும் கோபமே வராது, திட்டினாலும் சரி, ஏன்னா சாப்பாடு கொடுத்தா சரி, இல்லாட்டா இல்லை, நிசங்கமாக இருக்கான். எத்தனையோ வைத்தியர்கள்கிட்டெல்லாம் காட்டிட்டோம். அவள்லாம் சொன்னால் இவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே தெரியலை, ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலை. அப்போ பகவத்பாதாள் அந்த குழந்தை கை இப்படி பிடிச்சுட்டு பார்த்தா அவருக்கு புரிஞ்சுடுது, இன்னும் பைத்தியமோ ஒன்றும் கிடையாது, இவன் அடைய வேண்டியதை அடைஞ்சிருக்கான். குழந்தை நீ யாருன்னு கேட்குறார். கஸ்துவம் சிசு கஸ்ய குதோசி கந்தா கிம் நாம தேத்வம் குத ஆகதோசி ஏதன்மயோக்தம் வதச்சார்பகத்வம் மத்ப்ரீதையே பிரீத்தி விவர்தனோசி. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருதுப்பா, அவ்வளோ பிரியம் வருது. நீ யாரு? குதஹா ஆகதஹா, நீ எங்கிருந்து வரே, நீ எங்கே போகிற? இந்த குழந்தை இவ்வளோ நாளாக யாரையுமே பார்க்கலையாம். ஏன்னா வேக்கண்ட் லுக், அப்படியே தத்விஷ்ணோஹ பரமம் பதம் சதா பஷ்யந்தி, எங்கேயோ பார்த்துட்டுருக்கு, எதுலேயுமே கவனம் போல. இப்போ ஆச்சாரியால் பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்க கம்பீரமான குரலில் சொல்கிறான். நாஹம் மனுஷ்யோ நச்ச தேவ யக்ஷௌ ந பிராமண க்ஷத்ரிய வைசியசூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந கிருஹீவனஸ்தோ பிக்ஷுர் நச்சாஹம் நிஜபோத ரூபா. நான் மனுஷனோ தேவனோ யக்ஷனோ கந்தர்வனோ அல்ல, பிராமணனோ க்ஷத்ரியனோ வைசியனோ சூத்ரன் அல்ல, பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ ஈவன் சந்நியாசியோ கூட அல்ல. இதெல்லாம் சரீரத்துக்கு இருக்கிற பேர். நான் இந்த சரீரமே இல்லை, நிஜபோத ரூபா சுத்த சைத்தன்யம் ஆத்மா நான் அப்படின்னு பகவான் ரமண மகர்ஷி அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். இங்குரு நீ யார் பிள்ளாய், யாருடைய மைந்தன் நீதான், எங்கு செல்கின்றாய் உன் பேர் என்ன? இதை இப்படி கேட்க சங்கரன் நவில பாலன் சாற்றிட வாய்த்திருந்தான். நரநலன் சுரன் இயக்கன் நானலன் அந்தணன் மற்ற அரசனும் வணிகன் சூத்ரன் அல்லனல் பிரம்மச்சாரி கிரகியும் வானப்பிரஸ்தன் கேடகல் சந்நியாசி நிரவினில் யாரும் அல்லேன் நிஜபோத வடிவனாமே அப்படின்னு. நான் இதெல்லாம் யாருமே இல்லை, நான் நிஜபோத வடிவனாமே, சுத்த சைத்தன்யம், நான் ஆத்மா அப்படி அப்படி ஒரு டிக்ளேர் பண்ணுற அந்த குழந்தைய அப்படியே கட்டிண்டு ஹஸ்தாமல கோசி, கையில் இருக்கிற நெல்லிக்காய் மாதிரி நீ தத்துவத்தை பார்க்குறேப்பா, நீ ஹஸ்தாமலக்கன். இப்போ இங்கே பாருங்கோ, சிஷ்யனுக்கு குரு ஏதாவது உபதேசம் கூட பண்ணலை, சிஷ்யன் ஆல்ரெடி ரெடி இல்லையா, ஞானியாகவே இருக்கா. குரு ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்குறேன், ஒரு ப்ரொடெக்ஷன் தான், உனக்கு ஆல்ரெடி இருக்குப்பா, நீ வா, ஒரு ப்ரொடெக்ஷன் தான். அப்போது குருவை தேடுதல் அப்படி.
சங்கராச்சாரியர் தேடின்னு போனார், தெரிஞ்சிட்டு தேடின்னு போனார் கோவிந்த பகவத் பாதாள. சங்கராச்சாரியரை தேடின்னு வந்த ஒரு சிஷ்யர் உண்டு, பத்மபாதர். அவர் தேடிண்டே வந்தார். அவருக்கு சங்கராச்சாரியர் காசியில் இருக்கார் தெரியாது. ஆனால் விரக்த வைராக்கியத்தில் காசிக்கு வந்தார். பாகவதன் சொல்கிறது, ஞானிகள்லாம் என்ன பண்ணுவான்னா சத்தியத்தை தேடிண்டு ஜிக்ஞாசுகள் தீர்த்த க்ஷேத்திரத்துக்கு வருவாங்கிறதுக்காகவே தீர்த்த க்ஷேத்திரத்தில் போய் உட்காருவானோம். ஏன்னா அந்த அதுக்காகவே தீர்த்த க்ஷேத்திரத்தில் போய் உட்காருவான். வருவா ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி ஸ்ருகாவந்தோனி சங்கிணான்னு வேதமே சொல்கிறது. பரமேஸ்வர ஸ்வரூபமாக ஞானிகள்லாம் அந்தந்த தீர்த்த க்ஷேத்திரங்களில் இருப்பாள். அப்படி இவர் தேடின்னு வந்தார். பத்மபாதர் பகவத் பாதாளை அங்கே பார்த்ததும் சரணாகதி பண்ணிவிட்டார். ஆனந்தகிரிங்கிற ஒரு சிஷ்யர் அவர் தோட்டகாச்சாரியராக பகவத் பாதாளோட கிருபையில் அவர் ஞானத்தை அடைஞ்சார். அப்போ சங்கராச்சாரியர் கதையை பார்த்தாலே குருவை தேடக்கூடிய சிஷ்யர்களும் உண்டு, சிஷ்யனை தேடிண்டு வரக்கூடிய குருவும் உண்டு. இதில் ஒரு தாமரை விரியற போது வண்டு அந்த புஷ்பத்தை தேடின்னு வர்றது. இதுபோல் இங்கே இப்போ வண்டு யார், புஷ்பம் யார்? குரு புஷ்பமாயிருந்து சிஷ்யன் வண்டாயிருக்கலாம், குரு சிஷ்யன் புஷ்பமாயிருந்து குருவும் வண்டாயிருக்கலாம், ரெண்டுமே நடக்கலாம். அப்போது இது ஒரு ஆச்சரியமான ஒரு பிரின்சிபல். உள்ள அந்த ஸ்டேட்டுக்கு வந்துவிட்டானா குரு தேடின்னு வந்துடுவார். அந்த குரு சிஷ்ய சமாகமம் நடக்கும். அது நடக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் கிருபாங்கிறது, கிரேஸ் நம்ம சொல்கிறோம், அருள்னு சொல்கிறோமே, அதுதான். எப்போவும் அந்த குருவும் சிஷ்யனுமா மீட் பண்ணுற போது பெரிய விஷயம் நடக்கும். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் விஷயத்தில் பார்த்தேன்னா சிவாபினவ நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகள் தனக்கு வேண்டிய சிஷ்யனை பிறக்க வச்சார். ஏன்னா அவள் அப்பா அம்மா போய் 11 குழந்தைகள் பிறந்து எல்லாம் செத்து போயிடுத்து. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் இமேஜினே பண்ண முடியாது. 11 குழந்தைகள் பிறந்து செத்து போயிடுத்து. அவள் போய் அழுதான் நரசிம்ம பாரதி சுவாமிகள்கிட்ட. அவருக்கு உள்ள அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கார். அப்போது அவர் அம்பாள்கிட்ட எனக்கு ஒரு நிழலை கொடு, அதாவது ஒரு சிஷ்யனை கொடு, அவர் ஞானியாக இருக்கணும், சாஸ்திரஜானம் இருக்கணும், அனுஷ்டானங்கள்லாம் இருக்கணும், சாயாம் மத்காம் விதத்ஸ்வ பிரவச்சன நமன தியான பூஜாசு சக்தாம் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். எனக்கு ஒரு நிழல் கொடு. அப்போ தான் இவா போய் பிரார்த்தனை பண்ணுறாளாம், என் குழந்தை வேணும்னு. அது அம்பாளோட ஆக்ஞையாகவே எடுத்துட்டு கோகர்ணத்தில் போய் சங்கராச்சாரியர் கதை மாதிரி போய் உபாசனை பண்ணிட்டு வர சொல்லி அந்த பிறக்கிற குழந்தைய நீங்கள் சாரதாம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணுறதாவ நினச்சுங்க அப்படின்னு. அப்படி பிறந்தவர் சந்திரசேகர பாரதி சுவாமி. அப்படி ஒரு பிள்ளை பிறந்து அந்த குரு ஜாக்கிரதையாக அவரை பார்த்துட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை கூட பண்ணியிருக்கார். சர்வஜம் ஸ்ரீ நரசிம்ஹம் குரு சிவதைத்தே சத்வரம் மத்வினம்ரம். அந்த சர்வஜனா பண்ணு நரசிம்மனை, அவனுக்கு ஞானத்தை கொடுன்னு அந்த குரு தாயாருக்கும் மேலே. குருவும் வேதமும் சங்கராச்சாரியர் சொல்கிறார், ஒரு 1000 அம்மாவை விட கருணையில் பெருசு உபனிஷத்துங்கிற அம்மாவோட கருணைங்கிற. மாதృ சஹசிரேபியா அப்படி கருணையில் ரொம்ப ஹிதைஷினா வேதேனோக்தம் அப்படின்னு, கருணையா கரியசி ஸ்ருதி ஜனனி இப்படியெல்லாம் வருது. அப்போது 1000 அம்மா அப்பாவை விட கருணை இருக்குது வேதத்துக்கு, குருவுக்கு. அப்போ இந்த குருங்கிறதும் அவர் தெரிஞ்சுண்டு கான்ஷியஸாக தேடின்னு போல, அவருக்குள்ளே இருக்கிற சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா சதாசிவ தத்துவம், அந்த அனுக்கிரக தத்துவம்னு ஒன்று இருக்குது. அது டைம் ஆகிற போது இவ 2 பேரையும் சேர்த்து வைக்கும். அந்த பார்க்குற போது குருவுக்கும் தெரியும் சிஷ்யனுக்கும் தெரியும். அந்த சமாகமம் ஞானத்துக்கு காரணமாகும். இது ஒரு அசைக்க முடியாத ஒரு பிரகிருதியில் இருக்கிற ஒரு நியமம். அதனால்
குருவை எப்படி தேடுவதுங்கிறதுக்கு பதில் என்னன்னா, நாம் நம்ம பக்தி பண்ணணும், உபாசனை பண்ணணும், பகவன் நாமத்தை ஜபம் பண்ணணும். நம்மளா தேடிண்டா அறகுறையாக யார்கிட்டையாவது போய் மாட்டின்னுடுவோம். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ராமகிருஷ்ணரோட ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த நீர் பாம்பு இருக்குது, தண்ணி பாம்பு, அது சம்டைம்ஸ் பெரிய தவளையை வாயில் போட்டுன்னுடுமா. அதால் முழுங்கவும் முடியாது, இந்த தவளையால் வெளியில் குதிக்கவும் முடியாது. இதுபோல் அறகுறையாக ஒரு குருக்கிட்ட ஒரு சிஷ்யன் மாட்டின்னு விட்டாங்கன்னா அந்த குருவுக்கும் கஷ்டம், அதனால் இவனால் காப்பாற்ற முடியாது. இந்த சிஷ்யனோட காரியம் கஷ்டம்தான், அது ஒரு பெரிய கஷ்டம். இப்படி நிறைய பேர் உண்டு, அங்கங்கே மாட்டின்னுடும். அதனால் நம்மளாக குருவை தேட முடியாது, நம்ம பகவானை தான் தேடணும். நம்ம பகவானை தேடுறோம், சத்தியத்தை தேடுறோம், அதுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், பிரகிருதியிலேயே ஒரு சக்தி உண்டு. இட்ஸ் அன் இன்ஃபாலிபிள் ஃபோர்ஸ் விச் வில் கைட் யூ டு எ பர்ஃபெக்ட் மாஸ்டர். அந்த இடத்துக்குள்ளே போயிட்டேலானால் தவறவே தவறாது. உங்களுக்கு யார் வழி காட்டணுமோ அவா. எல்லாருக்குமா ஜென்ரலாக ஒரு குருன்னு கிடையாது, ஆச்சாரியர் ஜென்ரல். இப்போ நம்ம ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் எடுக்கிற போது, ஆச்சாரியாங்கிற போதே எல்லாருக்குமே அவள் காமன். ஆனால் ஒருத்தனுக்கு பர்சனல் குருன்னு வரபோது அவளுக்கு பர்சனலி வழிகாட்டுறதுக்கு எங்கே வேணால் இருக்கலாம், யாரோ வழிகாட்டலாம். அந்த வழிகாட்டுறதுக்கு அந்த குருவை பகவான் காட்டி கொடுப்பார். அந்தர்யாமியாக இருக்கிற தேவன் நமக்கு வழிகாட்டி கொடுப்பார். அப்படி குரு கிடைக்காம நம்ம அத்தியாத்ம வாழ்க்கையில் நின்று போகாது. நீங்கள் சின்சியராக இருந்துட்டேலானால் குரு கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. சம்டைம்ஸ் ஈஸ்வரனே குருவாயிடுவார். இப்போ பகவான் ரமண மகர்ஷிக்கு குரு இல்லையா அப்படின்னு கேட்டால் அருணாச்சலேஸ்வரரே தான் குரு. குற்றமுற்று அருத்தனை குணமாய் பணித்தாள் குரு உருவாயொளிர் அருணாச்சலா அப்படிங்கிற. எனக்கு குருவா பிரகாசமாக சம்போ லோககுரு மதிய மனசக சௌக்கியோபதேசம் குரு அப்படின்னு சங்கராச்சாரியர் சிவானந்த லஹரியில் சொல்கிறார். லோககுருவாக இருக்கிற மகாதேவா, என்னோட சித்தம் எந்த உபதேசத்தை கிடைச்சா சௌக்கியம் அடையுமோ அதை எனக்கு கொடுன்னு கேட்குறேன். அப்போது ஈஸ்வரன் சிவனே தான் குரு. சுரேஸ்வராச்சாரியர் சொல்கிறார், அத்வைத ஞான உபதேசம் என்ற குரு சிவையேவ ந சம்சயா, அவன் சிவன் தான். அதனால் அந்த மாதிரி அந்த குரு தத்துவம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரகசியம். அது நாம் நேரடியாக அனுபவிக்கிறத தான் நமக்கு தெரியுமே தவிர அது இன்னதுன்னு ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கலாம், குரு கிடைக்காம நாம் ஒன்றும் வழி தவறி போக மாட்டோம். நம்ம சின்சியராக இருந்துட்டோமானா நமக்கு சாந்தி வேணும், இல்லை பகவான் வேணும், அத்தியாத்ம வாழ்க்கை வேணும்னு நல்ல ஒரு பசி உள்ள வந்துடுத்தானா பிரகிருதியில் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நமக்கு வேண்டிய குருவை நம்மக்கிட்ட கொண்டு வந்துடும். ஒரு புஸ்தகம் வேணும்னு கிடச்சா அந்த புஸ்தகம் வந்துடும், குரு வேணும்னா குரு வந்துடும், உபதேசம் வேணும்னா உபதேசம் வந்துடும். அத்தியாத்ம சாதனை பண்ணுறது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு தெரியலைன்னா யாரோ சொல்லிக் கொடுப்பான், அப்படியெல்லாம் வழி நடத்தும். அதனால் இது நிச்சயமான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுண்டு நம்ம அத்தியாத்ம சாதனையை பண்ணிண்டு பகவத் பாதாளோட கிருதிகள் கிரந்தங்களை எல்லாம் படிச்சுண்டு ஸ்தோத்திரங்கள், நமக்காக ஸ்தோத்திரங்களும் எழுதியிருக்கார், பிரகரண கிரந்தங்கள் எழுதியிருக்கார், பாஷ்ய ரச்சனை பண்ணியிருக்கார். எது முடியுமோ அதெல்லாம் படிச்சுண்டு நம்ம வாழ்க்கையை சார்த்தகமாக பண்ணிக்கணும். எல்லாரும் சாந்தி அடையணும், நிம்மதியை அடையணும், எல்லாரும் பக்தி ஞானத்தோடு இருக்கணும். ஆந்தரிகமான ஒரு சமிருத்தி சாந்தி, வெளியில் இருக்கிற சமிருத்தி தர்மம், இது ரெண்டு இருந்து நம்ம வாழ்க்கை பூர்ணமாகட்டும் அப்படின்னு அந்த பகவத் பாதாள்கிட்ட ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிற குருமார்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாக்கியத்தை இங்கே இப்படியே சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.